ரெக்கார்டிங் எல்லாம் காட்டுதே. சரி, ஓகே. அப்ப நாம பிள்ளைகள் ஈவினிங் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? இந்த செய்யுள் பாதைகள் எல்லாம் ஆ, வரக்கூடிய செய்யுள் பாதைகள் எல்லாம் பார்த்து அதுக்குரிய கேள்விகள் எல்லாம் பார்த்தாச்சு. சரி, இப்ப நாம பார்க்கிறோம் பிள்ளைகள் கவிதை பகுதிகள் என்ன? கவிதை பகுதிகள் என்று சொல்றது உங்களோட எக்ஸாம்ல மிக முக்கியமானது. ஒன்று ரெண்டாவது கேள்விக்கு கேட்பாங்க 16 மார்க்ஸ் மாதிரிக்கு. அடுத்து எத்தனாவது கேள்வி கேட்பாங்க? கவிதைகள் எட்டாவது கேள்வி. 7ல கேட்பாங்க சில நேரம். 7ல கேட்கலாம் அல்லது வேற வேற பகுதிகளும் போடலாம். அதோட 8வது கேள்வியிலையும் ஒரு 10 மார்க்ஸ் கேள்வியாக வரலாம். எனவே கவிதைகளை நீங்க எவ்வளவு தூரம் படிச்சு கொள்றீங்களோ அது அவ்வளவு தூரம் ஒழுகை எடுக்கும். விளங்கினதா? 2வது கேள்வி செய்யலாம் அல்லது 7வது இல்லைன்னா 8வது இப்படி கேள்விகள் செய்யக்கூடியதாக இருக்குது. எனவே கவிதைகளுக்கு கொஞ்சம் நீங்க கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்க வேணும். சரியா? அதோட பிள்ளைகள் நீங்க இந்த கவிதையை படிக்கும்போது கொஞ்சம் கடந்த காலங்கள் எப்படியான முறையில கவிதைகள் வந்திருக்குது, எப்படியான கேள்விகள் கேட்டிருக்காங்க, என்னென்ன கவிதைகள் வந்திருக்குதுன்றத கொஞ்சம் கட்டாயம் அறிஞ்சிருக்கணும். சரி, உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த 2019 அதுல என்ன கவிதை வந்துச்சு? ம்? குயில் பாட்டு. 2019ஆம் ஆண்டு பிள்ளைகள் குயில் பாட்டு என்ற கவிதை வந்துச்சு. அதே மாதிரி 2020 என்ன கவிதை வந்துச்சு? கவிஞன் என்ற கவிதை வந்துச்சு. பாஸ் பேப்பரை பிரட்டி பாருங்களா, இதெல்லாம் இருக்குதான்ட்டு, சும்மா இருக்காம. 2000 கவிஞர். குயில் பாட்டு வந்துச்சு, 2022ல கவிஞன் வந்துச்சு, 2021ல எது வந்துச்சு? வீசாதீர் வந்துச்சு. ஆஹ் வீசாதீர் வந்துச்சு. வீசாதி. 2022ல எது வந்துச்சு? தொண்டு. தொண்டு தொண்டு. வந்துச்சு. வெரி குட். 2022ல தொண்டு வந்துச்சு. 23ல எது வந்துச்சு? ஈழ நாட்டுக்குறம். வெரி குட், ஈழ நாட்டுக்குறம். 24ல மானுட சக்தி. ஓமா இல்லையா பாருங்க. மா மானி. 2025ல 2வது கேள்வியாக பெண் விடுதலை வந்துச்சு. அப்ப பாருங்க, உங்களோட கவிதைகள்ல நிறைய கவிதைகள் உங்களோட சிலபஸ்ல இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் வந்த கவிதைகள் எது? குயில் பாட்டு, கவிஞன் கவிதை, வீசாதீர், தொண்டு, ஈழ நாட்டுக்குறம், மானுட சக்தி, பெண் விடுதலை. விளங்கினதா? இதெல்லாம் வந்துட்டுது. அது மட்டும் இல்லாம போன முறை 2வது கேள்விக்கு வந்தது பெண் விடுதலை, 7வது கேள்வி நினைக்கிறேன் கவிஞன் கவிதை வந்தது. சரியா? அப்ப இப்படி வரலாம். அப்ப நீங்க பார்க்கணும், இந்த கவிதைகள் வந்துட்டது, இது வரலாமாண்டும் வரலாம். சரியா? இது வராமல் இருக்கலாம் என்று சொல்ல இயலாது. இப்ப 2019ல போட்ட குயில் பாட்டு போடலாம். விளங்கினதா? 20ல வந்த கவிஞன் போட மாட்டாங்க, போன முறை வந்துட்டது. அடுத்து 2021ல வந்து வீசாதீர போடலாம். எனவேதான் வந்தது வராது என்ற அந்த முடிவுல இருக்காம கொஞ்சம் முன்னுக்குள்ள ஆண்டுகள்ல வந்த கவிதைகளையும் கொஞ்சம் நீங்க படிக்க வேணும். அது இல்லாம இன்னொரு விஷயம் இருக்குது பிள்ளைகள், இன்னும் வராத கவிதைகள் என்று சில ஒரு சில கவிதைகள் இருக்குது. பாருங்க, பாஞ்சாலி சபதம் இன்னும் வர இல்லை. அதே மாதிரி பாரதிதாசன் கவிதையில மானுட சக்தி வந்தது, உதயசூரியன் இன்னும் வர இல்லை. எல்லாமும் அதே வர இல்லை. பாரதியார் கவிதை வர இல்லை. என்ன, பாரதியார் கவிதை கல்வி அமைச்சிட்ட பேப்பர் விளங்கப்படுத்தி போட்டோம், யூடியூப்ல போய் பார்க்கலாம். என்ன, யூடியூப்ல விளங்கப்படுத்தி போட்டிருந்தேன். அதே மாதிரி கண்ணம்மாயன் காதல் இது ஒன்றும் வர இல்லை. எனவே இது வர இல்லாத கவிதையா இருக்கிறதால இது வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஆனா இதுல மட்டும் தான் வரணுமாட்டா இல்ல, வந்த கவிதைகள் வரவும் மேலும். சரியா? 2019, 20, 21ல வந்த கவிதைகள் வரலாம். எனவேதான் இன்றைக்கு நாம கிளாஸ்ல இதுவரைக்கும் வராத கவிதைகளின் அடிப்படையில கொஞ்சம் கவிதைகள் இருக்குது. கண்ணம்மான் காதல் இருக்குது, பாஞ்சாலி சபதம் இருக்குது, உதயசூரியன் இருக்குது. என்ன வேற என்ன கவிதை இருக்குது? எல்லாமுமதே இருக்குது, பாரதியார் இருக்குது. இப்படியான கவிதைகளை நாம பார்த்துட்டு போவோம். சரியா? அதுல நான் உங்களுக்கு எல்லாமுமதே, பாரதியார் என்ற 2 கவிதை நான் விளங்கப்படுத்தினேன். இப்ப ரீசெண்டாக விளங்கப்படுத்தினேன் தானே? அப்ப நாம இன்றைக்கு கண்ணம்மாயின் காதலி இன்றைக்கு கண்ணம்மாயின் காதலி அதே மாதிரி பாஞ்சாலி சபதம் என்ற கவிதைகளை பார்ப்போம். சரியா? அப்ப நீங்க எல்லாமுமதே உங்களுக்கு படிச்சு தந்தாச்சு, பாரதியார் படிச்சு தந்தாச்சு, யூடியூப்ல இருக்குது போய் பார்க்கலாம். அடுத்தது
மேம் வி பாஞ்சாலி சாதிர். சபதம் பார்த்தோம் மேம். ஆம். பாஞ்சாலி சபதம் தியரி கிளாஸ்ல பார்த்தோம், செமினார் கிளாஸ்ல பார்த்தோமா? இல்ல டீச்சர். ஓகே. இப்ப பாஞ்சாலி சபதம் இந்த முறை வரலாம் என்ற ஊகிப்புல இருக்குது. ஆனா நிச்சயமா சொல்ற இல்ல வருமா வராதாண்டு. ஒருவேளை வரலாம், வராமல் போகலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்ணம்மான் காதலி பார்த்துட்டு 2வது பாஞ்சாலி சபதம், அது பிறகு பின்னால் இருக்கிற கவிதைகளை பார்த்துட்டு போவோம். சரியா? கவிதைகள் மிக இலகுவானது. விலங்கெடுத்துட்டு அந்த கேள்விகளுக்குரிய முறையில எப்படி விடை எழுதலாம் இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கவிதைகள் இலகுவா விளங்கிடும். சரியா? ஓகே. நம்ம முதலாவது நாங்க கண்ணம்மான் காதலி பார்ப்போம். ஏற்கனவே நான் உங்களுக்கு தியரி கிளாஸ்ல படிச்சு தந்த கவிதை. ஆக ஈஸியானது. நம்ம கொஞ்சம் மேலோட்டமா பார்ப்போமா கேள்விகளோட. சரியா? ரெடியா எல்லாரும்? ஓகே. சரி. ஓகே. தொடங்கத்துக்கு முதல்ல உங்களோட மைக் எல்லாம் மியூட் பண்ணி கொள்ளுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. மியூட் பண்ணுங்க. சஃபா. ஓகே. சரி சரி. அவ நாம பார்ப்போம். ஓகே. அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், உங்களோட சிலபஸ்ல குறிப்பாக பாரதியார் கவிதைகள்னு சொல்லி மொத்தம் எத்தனை கவிதைகள் தந்திருக்காங்க? பாரதியார்ன்ற தலைப்புல இருக்கிற அது கவிதை வேறு. அது எழுதினது யாரு? மூணு அல்ல தம்பி. பாரதியார் எழுதின கவிதைகள் எத்தனை தந்திருக்குது உங்களோட சிலபஸ்ல? 4. வெரி குட். 4 தந்திருக்குது. ஒன்று பிள்ளைகள் குயில் பாட்டு, அடுத்தது பாஞ்சாலி சபதம், அடுத்தது கண்ணம்மாயின் காதலி, கண்ணம்மாயின் காதல். வெரி குட். அடுத்தது பெண் விடுதலை. வெரி குட், பெண் விடுதலை. எனவே இந்த 4 கவிதைகளும் பிள்ளைகள் கட்டாயம் நீங்க படிச்சிருக்க வேணும். பாரதியார் கவிதைகள்னு வந்தால் இந்த 4ல எது ஒன்று வரலாம். சரியா? ஓகே. அப்ப இந்த கிளாஸ்ல பிள்ளைகள் பாரதியார் கவிதைகள்ல நாம இன்றைக்கு கண்ணம்மாயின் காதலி, பாஞ்சாலி சபதம் என்றதை பார்க்க இருக்கிறோம். பெண் விடுதலையும் அதே மாதிரி உதயசூரியனையும் பேப்பர்ல போட்டிக்கிறேன்னு பார்ப்போமா? ஃபைனல் செமினார் நடக்க போகுதே, அதெல்லாம் பார்ப்போம். ஓகே. அப்ப இன்றைக்கு பார்ப்போம் பிள்ளைகள் கண்ணம்மாயின் காதலி. சரி. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த பாரதி என்ன தமிழ் கவிதை உலகத்தினுடைய முன்னோடி என்று கூட சொல்லுவோம். எளிமையான முறையில இலகுவாக விலங்கெடுக்கக்கூடிய கவிதை படைக்கிறதுல இவர் வல்லவர். சரி. இவரால பிள்ளைகள் முப்பெரும் பாட்டுக்கள் என்ற 3 பிரதானமான கவிதைகள் உருவாக்கம் பெற்றது. தெரியுமோ? இவரால் எழுதப்பட்ட முப்பெரும் கவிதைகள் அல்லது நாங்க சொல்லுவோம் முப்பெரும் பாட்டுக்கள்னு சொல்லி. என்னென்ன கவிதைகள் இருக்குது அதுல? ஒன்று குயில் பாட்டு, வெரி குட், கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம். வெரி குட். அப்ப ஒன்று இருக்குது பிள்ளைகள், 2வதாக இருக்குது கண்ணன் பாட்டு, 3வதாக இருக்குது பிள்ளைகள் பாஞ்சாலி சபதம். இந்த 3 கவிதைகளையும் தான் நாங்க சொல்லுவோம் முப்பெரும் பாட்டுக்கள். பாரதி இயற்றின 3 நெடும்பாட்டுக்கள் அல்லது 3 பெரிய பாட்டுக்களாக இந்த நாங்க 3ஐயும் அடையாளப்படுத்துறோம். சரியா? அதுல நாம் இன்றைக்கு 2 பாட்டுகளை படிக்க போறோம். ஒண்ணு கண்ணம்மாயின் காதலி, அடுத்தது பாஞ்சாலி சபதம். சரி. இப்ப நாம விஷயத்துக்குள்ள வருவோம். சரி. கண்ணம்மாயின் காதலி. சரி. இயற்றினவர் தெரியும், பாரதின்னு சொல்லி. இதுல என்ன விஷயம் சொல்லி இருக்குது? இதுல யார சொல்லி இருக்காரு? இதுல பாரதி உருகி உருகி ஒத்தருக்கு கவிதை எழுதிக்கிறார் பிள்ளைகள். யார் அவரு? கண்ணன். வெரி குட். கண்ணன். சரி, மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. கண்ணன். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த பாரதியை பொறுத்தவரையில அவருக்கு இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்கள், இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள்கள் இஷ்டமே. சில ஆட்களுக்கு முருகனை பிடிக்கலாம், சில ஆட்களுக்கு கண்ணனை பிடிக்கலாம். அப்படி ஒவ்வொரு இஷ்ட தெய்வங்கள் இருக்குது. என்ன, சிலருக்கு பிள்ளையாரத்தான் நல்லா பிடிக்கும். என்ன, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வங்கள் இருக்குது. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நெருக்கமா இருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த நம்மட பாரதியும் அவருக்கு விருப்பமான தெய்வங்கள் இந்த கண்ணன் என்பது பிள்ளைகள் முதலிடம். என்ன, கண்ணனோடு அவர் சரியான இஷ்டம். அவருடைய இஷ்ட தெய்வங்கள் ஒருவர் தான் இந்த கண்ணன் என்றது.
எனவேதான் இந்த கண்ணன் இவருடைய இஷ்ட தெய்வமாக இருக்கிறதால இந்த கண்ணனை விதம் விதமா வச்சு வேற கவிதை எழுதியிருக்கிறார் பிள்ளைகள். கண்ணனை நினைச்சு உருகி உருகி பல பல பேட்டர்ன்ல கவிதை எழுதிக்கிறார். குறிப்பாக 23 தலைப்புகள்ல கண்ணனை பாடிக்கிறாரு. ஒரு சில பாடல்கள்ல கண்ணனை நண்பனாக பாடி இருக்குது. கண்ணனை ஒரு இவருடைய நண்பன் மாதிரி கண்ணனை கற்பனை செஞ்சு பாடி இருக்குது. இன்னும் சில இடங்கள்ல தாயாக பார்த்திருக்காரு கண்ணனை. இன்னும் சில கவிதைகளை கண்ணனை தந்தையாக்கி கவிதை அமைச்சுக்கிறாரு. இன்னும் சில இடங்கள்ல சேவகனாக பார்த்திருக்கிறாரு. இன்னும் சில இடங்கள்ல கண்ணனை அரசனாக பார்த்திருக்குது. அதே மாதிரி இன்னும் சில இடங்கள்ல கண்ணனை குழந்தையாக்கி பாடியிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னும் சில இடங்கள்ல கண்ணனை விளையாட்டு பிள்ளையாக பார்த்திருக்குது. அதே மாதிரி இன்னும் சில இடங்கள்ல ஆடவனாக, குலதெய்வமாக, காந்தனாக இப்படின்னு சொல்லி பல பாவங்கள்ல இவர் கண்ணனை பாவனை செஞ்சு பாடிக்கிறாரு. ஏன்? தான் கண்ணனை இஷ்டம் பட்டுட்டமே, விரும்புறமேன்ற ஒரு காரணத்தினால இப்படி உருகி உருகி வளைச்சு 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 கண்ணனுக்கு கவிதை எழுதி தள்ளிக்கிறாரு நம்மட பாரதி. அதுல விசேஷமான 2 தலைப்பு இருக்குது. ஒன்று கண்ணனை காதலனாக பார்த்து எழுதின பாடல். இன்னொன்று இருக்குது பிள்ளைகள் கண்ணனை காதலியாக்கி பாக்குறது. ஒன்று என்ன? கண்ணனை காதலன். கண்ணனை காதலனாக பாடும்போது பாரதி காதலியாக மாறுவார். இதுவே கண்ணனை காதலியாக மாற்றும் பொழுது இவர் காதலனாக மாறிக்கொள்வார். இப்படி தனக்கும் கண்ணனுக்கும் இடையிலான உறவை பல்வேறு வடிவங்கள்ல வடிவமைச்சு பாடின கவிதைகள் தான் பிள்ளைகள் இந்த கவிதைகளா இருக்குது. குறிப்பாக 23 தலைப்புகள் அவர் பாடியிருக்கிறாரு. அதுல உங்களுக்கு எதை தந்திருக்காருன்னு சொன்னா கண்ணனை காதலியாகி பார்த்த பாடலை தான் தந்திருக்குது. எப்படி? கண்ணனை காதலியாக்கி பாவனை செய்து பாடின பாடலை தான் தந்திருக்குது. அதுக்கு தலைப்பும் போட்டிருக்காரு கண்ணம்மாயின் காதலி. எங்களுக்கு தெரியும் கண்ணனான். அப்ப கண்ணனை காதலியாக்கும் பொழுது அவர் அந்த கண்ணன் என்ற பேரை கண்ணம்மாண்டு மாத்திருக்கிறாரு செல்லமாக. கண்ணனின் காதலின்னு சொல்லியலதே அங்கன பிள்ளையாயிடுவேன, பால்வலு வந்துடும். எனவேதான் பாரதி செஞ்சுக்கிறாரு கண்ணனை பெண்ணாக உருவகம் செஞ்சு என்ன கண்ணம்மாயின் காதலி என்று சொல்லி ஒரு பாடலை கவிதையை ஏற்றிருக்கிறார். அதைத்தான் நாங்க பார்க்க போறோம். சரியா? இது விளங்கினதான்னு பாருங்க. சரி. அப்ப என்ன நடக்குதுன்னா பிள்ளைகள், இவர் இப்போ கண்ணனை காதலியாக பார்க்க தொடங்கிட்டாரு. யாரு? பாரதி கண்ணனை காதலியாக பார்க்க தொடங்கிட்டு. அப்ப காதலியாக பார்க்க தொடங்கினு சொன்னா என்ன நடக்கும் பிள்ளைகள்? ஒவ்வொரு காதலனும் தன்னை காதலியை நினைக்கும் பொழுது உருகி உருகி காதலிப்பான். என்ன அத மாதிரிதான் இப்ப பாரதியினுடைய நிலைமை. கண்ணனை காதலியாக பார்த்த கண் என்ன செய்யுதான்? கண்ணனை நினைச்சுக்கிட்டே இருக்குதான். அப்படி ஒரு சமயம் என்ன செஞ்சாருண்டா, ஒரு கடற்கரைக்கு போறாரு. இப்ப பீச்ன்னு சொல்றது என்ன? காதலர்களுக்கு ஏற்ற இடம். என்ன அந்த பீச் அலைகளா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளா இருக்கட்டும், அந்த வானமா இருக்கட்டும், அந்த கடலா இருக்கட்டும், எல்லாமே காதல் கொள்வதற்கு அத்தனை பொருத்தங்களும் இருக்கக்கூடிய ஒரு இடம். எனவேதான் கேமரா இங்க வைக்கிறாரு. யாரு? பாரதியார். பீச் ஒரு சைடு, கடல் ஒரு சைட இவர் கவிதையில கொண்டு வர்றாரு. கவிதையில கடல் பிரதேசத்தை இவர் அப்படியே கண்ணுக்கு முன்னுக்கு நிறுத்துறாரு. எப்படியா? இவரே கற்பனை செஞ்சு பாடிக்கொள்றாரு. அப்ப இவர் என்ன செய்யறாருன்றால் ஒரு மாலை வேளையில கடலுக்கு போறாராம். இப்படித்தான் கவிதை அவர் எழுதுறாரு. நினைச்சு கற்பனையில எழுதுறாரு. இப்படி இவர் ஒரு அழகான மாலை நேரத்துல கடற்கரைக்கு போறாராம். போனா என்ன நடக்குதா? அப்படியே ஒரு கடற்கரையிட மூலையில இருந்து கொண்டு அவர் என்ன செய்யறாருன்னா அப்படியே கடலை பார்த்துட்டு இருக்குதா. கடலை பார்த்துட்டு இருக்கும்போது பிள்ளைகள் திடீரென்று ஒரு காட்சியோட அவருடைய கண்ணை பறிக்குது. என்னண்டா, அந்த கடல்ட மூலையில் இருக்கக்கூடிய அந்த கடல்ட ஓரமும் அந்த வானத்தினுடைய இறுதி பகுதியும் ஒன்று முட்டி கொண்டு இருக்குதான். எப்படி? இவர் கடலுக்கு போயிட்டு இருக்கிறாரு மாலை வேளையில ஓய்வு நேரத்துல. அப்போ ஒரு கடல் இருக்கக்கூடிய ஒரு கல்லுக்கு மேலால் இருந்து கொண்டு இருக்கிறாரு. இருந்து கொண்டு அப்படியே கையை கட்டி யோசனை பண்ணி கொண்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காட்சி அவருடைய கண்ணை பறிக்குது. என்ன காட்சின்னு பார்த்தால், அந்த வானத்தினுடைய வளையம் இறுதி, அந்த நாம் சொல்லுவேன் வானத்தினுடைய முடிவுண்டு, அதுவும் கடலினுடைய முடிவும் ஒன்றை ஒன்று தழுவி கொண்டு இருக்குதான். அந்த பார்த்த காட்சி இவருக்கு எதை போல் இருந்ததுன்னு சொன்னா, 2 காதலர்கள் என்ன காதலன் காதலி முத்தமிட்டு கொண்டு இருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு கற்பனை ஊத்துது மனசுல. இப்போ என்ன கற்பனையா வடியுது இவருக்கு. அப்போ அந்த வானமும் கடலினுடைய எல்லையும் ஒன்றை ஒன்று தழுவி கொண்டிருந்தது இவருக்கு எதை போல காட்சி அளித்ததா? ஒரு காதலனும் காதலியும் முத்தமிட்டு கொண்டிருக்கிற மாதிரி இவரு காட்சி கொண்டு கண்ணுக்கு பட்டது. எனவே அந்த காட்சியை கண்ட உடனே பிள்ளைகள் அதை தவிர எல்லாமே மறந்துட்டு, அந்த காட்சி மட்டும்தான் இப்ப இவருக்கு விளங்குது. சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே இப்ப மறந்து
குறிப்பா சொல்ல போன இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்றேன்னா அவர் அவரையே மறந்துட்டார் அந்த காட்சியை பார்த்த உடனே. அந்த முத்தமிட்டு தழுவி கொண்டிருக்கிற காட்சியை பார்த்த உடனே அவர் தன்னையே மறந்து பிள்ளைகள் தான் எந்த இடத்துல இருக்கிறோம், தான் எங்க இருக்கிறோம், தான் எதுக்கு மேல் இருக்கிறோம் என்று சொல்லி எல்லாத்தையுமே மறந்து மெய் மறந்த நிலையில் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த காட்சியை மெய் மறந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஏதோ ஒரு நினைவு அப்படியே மனதில் ஓடுது. அப்போ தான் பார்த்த காட்சி எப்படி ஒரு காதலனும் காதலியும் முத்தமிட்டு கொண்டிருக்கிற மாதிரிதான் அந்த காட்சி அவருடைய மூளைக்கு பட்டது. எனவே அதை பார்த்த பாரதிக்கு ஒரு நினைவு அப்படியே மனதுக்குள்ள ஓடுது. என்ன, இப்படித்தானே தண்ட யாரு காதலே கண்ணம்மாவும் இருக்கும். எனவேதான் அந்த கண்ணம்மாவி மீதான காதல் இவருக்கு அப்படியே கற்பனையாக ஊற்றெடுக்க தொடங்குது. அந்த காட்சியை பார்த்த உடனே இவருடைய எண்ணம் எங்க போகுதோ கண்ணம்மா மீது போகுது, கண்ணம்மாக்கு பின்னால போகுது. எனவேதான் கண்ணம்மா இவருக்கு பின்னால வார மாதிரியும், கண்ணம்மா இவரோட சம்பாசனை செய்யற உரையாடுகின்ற மாதிரியும், இவரு கண்ணம்மாக்கு சில பதில்களை சொல்கின்ற மாதிரியும், அந்த கண்ணம்மா மீதான காதலால இவர் என்ன செய்யறாரு, கற்பனையில் அப்படியே மிதந்திருக்கிறாரு. அதை சொல்லக்கூடிய பாடல் தான் இது. சரியா? நாங்க ஒவ்வொரு பாடலா ஒவ்வொரு பந்தியா பார்த்துட்டு போவோம், உங்களுக்கு கிளியரா விளங்கும். சரி, முதலாவது பந்தி பாருங்க பிள்ளைகள், வாசிக்கிறேன், அது விளங்கப்படுத்துறேன்னா, மாலை பொழுதில் ஒரு மேடை மிசையே வானையும் கடலையும் நோக்கி இருந்தேன். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அழகானது ஒரு ரம்மியமான மாலை நேரம். மாலை நேரம் என்று சொல்றது காதலர்களுக்கு ஏற்ற நேரம். என்ன அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு அழகான மாலை நேரத்துல கடற்கரைக்கு போறாராம். அந்த கடற்கரையில மேடமாய் ஒரு பகுதி ஒன்று இருக்குமா. இப்ப நாமளும் இருப்போம் தானே, கடற்கரையில போனா சில கல்லு பகுதியில எல்லாம் இருக்கும். அந்த கல்லுல அவர் அப்படி எரிந்து கொள்றாரு. மேடை மிசையே, அந்த மேடையின் மீது, மிசையேண்டா மீது, வானையும் கடலையும் நோக்கி இருந்தார். அப்ப இவர் பாக்குறாரு, ஷா என்னடா இந்த கடல் அழகா இருக்குதே, இது என்னடா வானம் என்று சொல்லி அந்த வானத்தையும் கடலையும், அதை இயற்கை தரக்கூடிய அழகான காட்சியில இவர் இப்ப வானத்தையும் கடலையும் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அப்ப நீங்க இதை மைண்டுக்குள்ள கொண்டு வரணும். பாரதி கடலுக்கு போனாரு, அது அந்தி மாலை நேரமா இருக்குது, அவரு கல்லுக்கு மேல் உட்கார்ந்தாரு. இப்ப என்ன செய்யறாரா, வானையும் அந்த கடலையும் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறாரு. தொடர்ந்து பாருங்க, மூளை கடநிலை அவ்வான வளையம் முத்தமிட்டே தழுவி முகில்தல் கண்டேன். அப்ப திடீரென்று பிள்ளைகள் அவர் வானத்தையும் கடலையும் பார்க்கும் பொழுது திடீரென்று ஒரு காட்சி வந்து மறையுது கண்ணுக்கு. என்ன அதுதான் பிள்ளைகள், அந்த வானத்தினுடைய எல்லை பகுதி. என்ன இப்ப நாமளும் சின்ன பிள்ளைல நாம நினைச்சிருக்கிற இந்த வானமும் கடலும் ஒன்றோ தெரியல. ஏன்னா வானமும் நீளம் கடலும் நீளம், ஒன்றையும் ஒட்டிப்பட்ட மாதிரியே இருக்கும். நீங்க சின்னத்துல இப்பயும் கூட தான் போனா பார்த்திருப்பேன். அந்த வானம் எது கடல் எதுன்னு விளங்குற இல்ல, அது ரெண்டுமே ஒட்டிப்பட்ட மாதிரி தான் இருக்கும். எனவேதான் அந்த காட்சி விட்ட கண்ணுக்கு காணுது. எது, அந்த வானத்தினுடைய எல்லை பகுதியும் கடலினுடைய எல்லை பகுதியும் ஒன்றை ஒன்று தழுவி கொண்டிருக்குதா. அவருக்கு அது எதை போலையாம் காணுது, இரண்டு காதலர்கள் தங்களுக்குள்ளே முத்தமிட்டு கொண்டு இருக்கிற மாதிரி விளங்குதா. பாருங்க, முத்தமிட்டே தழுவி முகில்தல் கண்டேன். அவன் அந்த வானம் என்ன செய்யுதாம், அந்த கடலினுடைய எல்லை பகுதியை முத்தமிட்டு தழுவி கொண்டிருப்பது போல அவருக்கு காணுதான். சரியா? நீல நெருக்கிடையில் நெஞ்சு செலுத்தி, அந்த கடலினுடைய நீளமாக இருக்கட்டும், வானத்தினுடைய நீளமா இருக்கட்டும், பாருங்க வானமும் கடலும் ஒட்டிப்பட்டுன்னு சொன்னா அந்த இரண்டு நீளங்களுக்கு இடையில இவருடைய நெஞ்சு செலுத்துறாரு. என்ன இப்ப பாருங்க, இது வானம் அடுவைங்க, இது கடலினுடைய எல்லை பகுதி, இது கடல் எல்லை பகுதி, இது வானத்தினுடைய முடிவு பகுதி. அவ இந்த ரெண்டுமே ஒட்டிப்பட்ட மாதிரி விளங்கும் பொழுது இவர் பாக்குறாரு, அந்த வானத்தினுடைய நீளமா இருக்கட்டும், அந்த கடலினுடைய நீளமா இருக்கட்டும், இப்ப என்ன செய்தாம், அவருடைய மனதை கொள்ளை கொள்கிறதா. அந்த நீளத்துல அவருடைய நெஞ்சு அப்படியே பறிபோகுது பிள்ளைகள். என்ன, கடல்ல நிறம் அந்தளவு அழகு, வானத்தினுடைய நீளம் அந்தளவு அழகு. எனவே அந்த இரண்டு நீளங்களும் ஒன்றை ஒன்று கலக்கும் பொழுது என்ன செய்யுதாம், அவருடைய நெஞ்சு அறியாமலே அந்த நீல நிறத்தின் பால் அப்படியே நெஞ்சு பறி போகுதாம். சரியா? பாருங்க, நீல நெருக்கிடையில் நெஞ்சு செலுத்தி, அந்த இரண்டு நீளங்கள நெருக்கத்துக்கு இடையில் அவருடைய மனதை செலுத்தி, நேரம் கழிவதிலும் நினைப்பின்றியே, அப்ப நேரம் போறத பத்தியே நினைப்பில்லாம சால பல நட்பால் கனவுகளில் தன்னை மறந்து லயந்தண்டில் இருந்தேன். அவ நேரம் போவதே விளங்குதில்லையே, அந்த முத்தமிட்டு கொண்டிருக்கிற காட்சியா இருக்கட்டும், அதுக்கிடையில் இருக்கக்கூடிய நீல நிறமா இருக்கட்டும், இவரையே மெய்மறக்க செய்து விட்டது. இதுதான் இயற்கையினுடைய தன்மை.
என்ன இயற்கை என்ன செய்யுது, மனிதர்களை மறந்து அந்த இயற்கையில அடிமைப்படுத்தி கொண்டிருக்கும். என்ன இயற்கை மனிதர்களை அடிமைப்படுத்தும். அதனுடைய அழகான காட்சிகள், அழகான ரம்மியமான அம்சங்களால மனிதரை அடிமைப்படுத்தும் என்றுதான் இதுல விளங்குது. பாருங்க, அப்ப பாரதியினுடைய மனதையும் அடிமைப்படுத்தி அவரையே மறக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இயற்கை என்ன செஞ்சிட்டா, அந்த இயற்கை காட்சி அடிமைப்படுத்தி விட்டது. பாருங்க, பாரதிக்கு எந்த அளவு இயற்கை மீதான ஆர்வம் என்று சொல்லி, தன்னை மறந்த தன்னை மறந்து லயன் தன்னில் இருந்தேன், தன்னையே மறந்து லயித்து போகின்ற நிலையில அவர் இருந்தாராம். சரியா? அப்ப இது அவர் கடற்கரைக்கு போன காட்சியை சொல்லியிருக்குது. இது கிளியரானு பாருங்க. டீச்சர். ஓம் டீச்சர். Form teacher. ஓகே, அடுத்த பார்ப்போமா? பாருங்க, அப்பொழுது நெல் பின் பொருத்திலே. அப்ப இவர் என்ன நடக்கிற பிள்ளைகள், இப்ப இவருடைய நிலைமை என்ன? இவர் தன்னையே மறந்து கொண்டு இப்ப கடலையும் வானத்தையும் அந்த முத்தமிட்டு தழுவி கொண்டு இருக்கிற காட்சியை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ இவர் என்ன நடக்குதுண்டா, இவரு கற்பனையில் இப்ப மூழ்கிறாரு. இப்படி அப்பொழுது நில், அதுவும் அந்த இடத்துல அந்த பொழுதுல பின்புறத்திலே, என்னுடைய பின்புறத்துல யாரோ வந்த மாதிரி இவர் உணர்றாராம். பாருங்க, யாரும் வர இல்ல, உண்மையில யாரும் வர இல்ல. இது என்னண்டா இவர் கற்பனையில சொல்றாரு இல்லைங்கதான். அப்பொழுது நெல் பின்புறத்திலே ஆள் நின்றனது கண்மனைக்கவே. யாரோ ஒரு ஆள் அவருடைய கண்களை மறைக்குதான். பாங்கினில் கையிரண்டும் தீண்டி அறிந்தேன். அப்ப பிள்ளைகள் யாராச்சும் எங்கட பாருங்க, இங்க ஸ்கூல் எல்லாம் ஸ்பெஷலி கேர்ள்ஸ் விளையாடுங்க, பின்னால இருந்து அப்படியே கண்ணை மறைச்சிட்டு நான் யாருன்னு கண்டுபிடி பார்ப்போம்னு சொல்றேன். எனவேதான் பாரதியும் பாக்குறாரு, இந்த அழகான காட்சியில மனதை பறிகொடுக்கிற நேரத்துல யாரோ ஒருத்தர் தன்னை பின்னால இருக்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணின மறுகணமே யாரோ ஒருத்தர் இவருடைய கண்ணை மறைக்கிற மாதிரி விளங்குது. அப்ப உடனே இவர் என்ன செஞ்சான், அந்த மறைத்த கண்களை தொட்டு பார்த்து யார் என்பதை அறிந்து கொண்டதான். பாருங்க, பாங்கினில் கையிரண்டும் தீண்டி அறிந்தேன். அப்ப தொட்ட உடனே அந்த கைகளை, அந்த மறைத்த கைகளை தொட்டு இது யார் வந்திருக்குது என்றதை அறிந்து கொண்டதான். பாருங்க, பாரதி பின்ன திரும்பி பார்க்க இல்லை, ஆனால் பின்ன திரும்பாமலே தண்ட பின்னால கண்ணை பொத்தினவர் யாரு என்பதை இவர் உணர்ந்துட்டாரு. இப்படி பின்ன திரும்பி பார்க்காமலே யாரு வந்திருக்காரு என்றதை இவரு நிரூபிச்சுட்டாரு. எப்படி? தண்ட கைகளை, அந்த பொத்தின கைகளை உணர்ந்து. அப்ப பார்க்கணும் பிள்ளைகள், இப்ப இவரு யாருன்னா இந்த கண்ணனைத்தான் சொல்ல வர்றாரு. அப்ப பாருங்க, எங்களுக்கு யாராச்சும் ஒருத்தரை நாங்க அவங்களோட முகத்தை பார்க்காமலே அவங்களுடைய தோள்களை உரசியா இருக்கட்டும், அவங்களுடைய மனத்தை வச்சு அல்லது அவங்களுடைய பேச்சு குரலை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமாக இருந்தால் அந்த நபர் எங்களோட மிக நெருக்கமானவராய் இருக்கணும், அல்லது பல நாள் நாங்க அவங்களோட பழகி இருக்கணும். அப்படித்தானே? பல நாள் பழகாம நேத்து பழகின ஒருத்தரை கையை தொட்டுங்களுக்கு பாக்கலுமா இது இவருதான் வந்திருக்காருண்டு? இல்லைன்னா அவருடைய போஃபிய மனத்தை வச்சு பாக்கலுமா இது இவருதானு சொல்லி? என்னது? இல்ல. அப்போ நாங்க ஒருத்தட்ட முகத்தை பார்க்காம, எங்கட கண்களால் அந்த அவங்களோட முகத்தை பார்க்காமல் அவங்களுடைய உடையிலிருந்து வரக்கூடிய மனம், அவங்களுடைய தோலை நாங்க தொட்டு பார்த்து அவங்களுடைய பேச்சு குரலை வச்சு நாங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் அந்த நபருக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவு நெருக்கமானதா இருக்கணும், அல்லது பல காலம் பழகி இருக்கணும். என்ன? அப்ப பாருங்க பிள்ளைகள், பாரதி சொல்றாரு, பின்ன திரும்பி பார்க்காமலே கையை பொத்தின அந்த நபருடைய கைய உரசி பார்த்த உடனே அவருக்கு விளங்கினதா. அப்போ எங்களுக்கு விளங்குது, பின்னால கண்ணை பொத்திட்டு இருக்கிற ஆளுக்கும் பாரதிக்கும் இடையிலான நெருக்கம் அந்த அளவுன்றது விளங்கினதா. தொடர்ந்து பாருங்க. பட்டுடை வீசுகமல் தன்னில் அறிந்தேன். அந்த பின்னால வந்திருக்கக்கூடிய ஆள் உடுத்திருக்கக்கூடிய பட்டாடையிலிருந்து வீசக்கூடிய மனத்துல இவர் யாரு வந்திருக்காரு என்றத இவரு ஐடியா அந்த பிடிச்சு கொள்றாராம், இது யாருண்டு. தொடர்ந்து பாருங்க. ஓங்கி வரும் உவகை ஊற்றில் அறிந்தேன். அப்ப பின்னால் ஒருத்தர் நிற்கும் பொழுது தன்னை காதலியாக இருந்தா பிள்ளைகள் என்ன, தன்னை காதலும் சரியான சந்தோஷம், தன்னை காதலனோ காதலிகளோ பின்னால இருக்கும் பொழுதோ அது தங்களுக்கிட்ட இருக்கும் பொழுதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு ஒன்று வரும், என்ன ஒரு சந்தோஷம் ஒன்று வரும். அதே மாதிரிதான் பாரதி பாக்குது, ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஒன்று ஓங்கி வருதே, ஓங்கி வரும் உவகை ஊற்றெடுத்து கூட ஒரு மகிழ்ச்சி ஒன்று வருதே, இப்படி வரக்கூடாது, இப்படி என் மனத்துல இப்படி மகிழ்ச்சி ஒன்று வரணுமாக இருந்தா அது என் காதலியாத்தானே இருக்கணும் என்று சொல்லி அப்ப இவர் பாக்குறாரு. ஓகே சரி, பட்டாடையிலிருந்து வரக்கூடிய வாசமும் இவள்தான்,
இவ கையை உரசி பார்த்தா இவள் தான். அது மட்டும் இல்லாம இவ பின்னால் அவள் இருக்கும் பொழுது இந்த மனதுல ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கொண்டு வருது. அப்ப ஷுவர் அவள் தான்ன்றதை இவர் என்ன செய்றாரு, நிரூபித்துக் கொள்றாரு. பாருங்க, ஓங்கி வரும் உவகை ஊற்றில் அறிந்தேன், ஊற்றெடுத்து வருகின்ற மகிழ்ச்சி உணர்வினால் அவர் யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஒட்டும் இரண்டுள்ளத்தின் தட்டில் அறிந்தேன். அது என்ன அர்த்தம்? ஒன்று சேர்ந்து நின்ற இரண்டு உள்ளங்களின் இணைப்பின் மூலம் அறிந்து கொண்டேன். பாருங்க, அப்ப பின்னால வந்திருக்கிற ஆள் வந்து நிற்கும் பொழுதும் இருவருடைய உள்ளமும் கலக்குது. அது அவர் ஃபீல் பண்றாரு. என்ன, இருவருடைய உள்ளமும் ஒன்றை ஒன்று கலந்து கொள்றதை அவர் ஃபீல் பண்றாரு. அப்ப இவருக்கு விளங்கிட்டு, சரி இவதான் வந்திருக்குது, வேற யாரும் இல்லை. என்ன, அவ வந்தால் தானே இவருக்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் வரணும். எனவேதான் இவரு கண்டுபிடிக்கிறாரு. அப்ப இவருக்கு விளங்கிட்டது பிள்ளைகள். சரி, வந்தது யாரு? எந்த கண்ணம்மா தான், எந்த கண்ணன் தான் வந்ததுன்னு சொல்லி இவருக்கு விளங்கிட்டு. பாருங்க, பின்ன திரும்பாமலே தன்னுடைய காதலிய தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தன் காதலியின் மேல் அந்த அளவு பாசம் வச்சிருக்காரு. சரியா? ஒட்டும் இரண்டுள்ளத்தின் தட்டில் அறிந்தேன், வாங்கி விடுடி கையை ஏடி கண்ணம்மா, மாயம் எவரிடத்தில் என்று மொழிந்தேன். இப்ப இவருக்கு தெரியுமே, பின்ன திரும்பவும் இல்லை. இவருக்கு தெரியும், சரி கண்ணம்மா தான் வந்திருக்குதுன்னு சொல்லி. அப்ப ஆக்குது, என்னடி கண்ணம்மா, நீ எனக்கிட்டே விளையாடுறாய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் உன்னோட எவ்வளவு காதல் கொண்டிருக்கிறேன். அப்ப நீ உண்ட பட்டாடையிட மனம், உண்ட கைகளினுடைய தொடுதல், அதே மாதிரி நீ வரும்போது என் உள்ளத்துல வரக்கூடிய சந்தோஷம், இதெல்லாம் எனக்கு தெரியும் நீதான் என்று. எனவே கண்ணம்மா, நீ என்ன உண்ட கையெடு, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிட்ட, நீதான் வந்திருக்குதுன்னு தெரியும். நீ விளையாடாம இந்த கண்களை பொத்திருக்கிறதானே, கையை எடுத்துரு. மாயம் அவரிடத்துல உண்ட அந்த செல்ல மாயத்தை நீ யாருகிட்ட வச்சுக்கிறாய் என்ன சொல்ற. சரியா? காதலன் காதலிகள் அப்படித்தானே, என்ன தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடந்து கொள்றது. அதுதான் காதல் இருக்கக்கூடிய ஒரு அழகான அம்சம். எனவேதான் இந்த பாரதி சொல்றாரு, நீ உண்ட மாய வித்தையெல்லாம் யாருக்கிட்ட காட்டுறாய், நீ எனக்கிட்டே காட்ட போறாய், நீ யாருன்றதை நான் முன்கூட்டியே அறிஞ்சிட்டேன்னு உண்ட கை எடு, இப்ப எல்லாம் தெரியுமென்று பாரதி சொல்லு. பாருங்க, மாயம் எவரிடத்தில் என்று சொல்றது இங்க இது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. கண்ணன் கண்ணன் கடவுள் தெரியுமா, அவரு வந்து மாயக்கண்ணன் நாம சொல்லுவோமா இல்லையா? கண்ணனை நாங்க மாயக்கண்ணன் சொல்லுவோம். இந்த தமிழ் பிள்ளைகள் தெரியும் தானே, கண்ணண்ட மாய லீலைகள் என்ன செய்வாருண்டு. கண்ணன் கண்ணன் என்னென்ன லீலைகள் செய்வாரு, கண்ணனுடைய லீலைகள் என்றே வேற சாப்டர் இருக்குது. என்னென்ன செய்வாரு பிள்ளைகள்? வெண்ணெய் திருடி சாப்பிடுவாரு. வெண்ணெய் திருடி சாப்பிடுறது, வேற என்ன பல உருவம் கொள்றது இருக்குதா இல்லையா? இருக்குது. மறைஞ்சிட்டு வாரது, இதெல்லாம் வந்து அவன் மாய வித்தைகள் காட்டக்கூடியவன். எனவேதான் கண்ணபிரான், கண்ணன் என்ற கடவுள் சரியான மாயம் காட்டக்கூடியவர். பெட்டனா மாயம் காட்டும். நாங்க சொல்லுவோம் மெஜிக் காட்டுறேன்னு சொல்லி, அத மாதிரிதான் நம்மட கண்ணன் கடவுள் மாய வித்தைகள் காட்டக்கூடியவர். அதுக்குதான் நாங்க சொல்லுவோம் மாயக்கண்ணன் என்று கூட சொல்லுவோம் செல்லமாக. எனவேதான் அந்த கண்ணனை தானே இவர் காதலியா பாக்குறாரு. எனவே இவர் சொல்றாரு, கண்ணம்மா உண்ட மாயம் யாரிடத்துல நீ காட்டுறாய், நான் உண்ட காதலன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று இவர் சொல்றாரு. சரியா? இதுதான் 2வது பந்தி. அப்ப கண்ணம்மா வந்து பின்னால கண்ண மறைக்குது பாரதியிட. அப்ப பாரதி பின்ன திரும்பாமலே அவளுடைய பட்டாடையிலிருந்து வரக்கூடிய வாசம், அவளுடைய கைகளோட தொடுகை, அதே மாதிரி அவள் வந்ததால் இவருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம், இப்படி எல்லாத்தையுமே வச்சு வந்தது கண்ணம்மாதான் என்றதை இவர் உறுதி செஞ்சு கொள்றாரு. இதுதான் உங்களோட 2வது பந்தியா இருக்குது. இது கிளியரானு பாருங்க. கிளியர் டீச்சர், ஒட்டும் இரண்டுள்ளத்தின் தட்டில் அறிந்தேன் அப்படின்னு என்ன டீச்சர்? இணைந்த 2 உள்ளங்கள். ஒட்டும் 2 உள்ளத்தின் தட்டில் அறிந்தேன் சொன்னா, ஒன்று சேர்ந்து நின்ற 2 உள்ளங்களின் இணைப்பின் மூலம் அறிந்து கொண்டேன். தட்டில் அறிந்தேன் என்ற அந்த இணைப்பின் மூலம். இப்ப 2 பேருடைய உள்ளமும் இணைஞ்சிருக்குது. என்ன, காதலன் காதலிகளா இருந்தா 2 பேருடைய உள்ளமும் இணையணுமே, இணைந்தால்தான் அது காதலாக மாறும். எனவேதான் அவர் சொல்லுது, இப்ப நீ வந்த டைம்ல உண்டையும் எண்டையும் உள்ளம் வந்து ஒட்டிப்பட்டுட்டு என்ன இணைஞ்சிட்டது. எனவே அந்த இணைப்பினூடாகவே நான் கண்டு கொண்டேன், வந்திருக்கிறது நீயாகத்தான் இருக்க வேணும் என்று சொல்லி. விளங்கினதா? ஓகே. இந்த 1வது பந்தி 2வதுல இந்த 2லயுமே என்ன சரி டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம்.
டவுட் இருக்குதா? இல்ல டீச்சர். இல்ல டீச்சர். ஓகே, அப்ப எல்லாம் விளங்கிட்டு. டீச்சர். சரி, பாருங்களா. மூணாவது, இப்ப என்ன நடக்குதுண்டா பிள்ளைகள், இப்ப எந்த ஒரு காதலிக்கும் தான், இப்ப காதலி வந்து தண்ட காதலனை கண்ணை மறைச்சி நான் யாருன்னு கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லாம, அந்த காதலன் வந்து நான் தான் என் அறிமுகப்படுத்தாமலே காதலன் கண்டுபிடிச்சேன்னு சொன்னா அது ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் காதலிக்கு. என்ன, காதலிக்கு அந்த பொம்பளை பிள்ளைக்கு தான் லவ் பண்ற அந்த ஆம்பளை பொடியன் என்ன தான் நான் தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த கேர்ள்ட வாயால சொல்லாம அவனாகவே கண்டுபிடிச்சுன்னு சொன்னா அந்த கேர்ளுக்கு சரியான சந்தோஷமோடு வரும். என்ன, பாரு தண்ட காதலன் என்னை இவ்வளவு தூரம் அறிஞ்சு வச்சிருக்கிறானே, நான் யாருன்னு சொல்ல முன்னுக்கே அவன் நான் தான் வந்திருக்கிறேன்னு உறுதி செஞ்சுட்டானே, இவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு சொல்லி ஒரு சந்தோஷம் கொண்டு வருமா இல்லையா? என்ன, காதலர்களுக்கு தெரியும் வரும். என்ன, அப்போ இந்த பாரதியும் என்ன செஞ்சாரு, கண்ணம்மா அவள்தான் வந்திருக்கிறேன்னு அவளோட வாயால சொல்றதுக்கு முதல் கண்ணம்மாட உடைய வச்சு அவளோட கைகளோட தொடுகைய வச்சு அதே மாதிரி சந்தோஷத்தை வச்சு இவர் உறுதி செஞ்சுட்டு, கண்ணம்மா நீதான் வந்திருக்கிறாய், உண்ட மாயம எவர்கிட்ட காட்டுறேன்னு கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு சரியான சந்தோஷம். ஏன், நான் சொல்லாம இவன் என்ன கண்டுபிடிச்சிட்டானே என்று. இப்ப இவருக்கு சரியான சிரிப்பு, சந்தோஷம் என்ன அடுத்து சிரிக்கிறதானே சந்தோஷத்துல. அவ சத்தம் போட்டு கண்ணம்மா சிரிக்குது, ஐயோ தன்னை காதலன் தன்னை கண்டுபிடிச்சிட்டானே என்று. சரியா? அப்ப அந்த பந்தி தான் இப்ப இதுல வரப்போகுது பாருங்க. சிரித்த ஒளியில அவள் கை விளக்கியே, அவளின் சிரித்த ஒளியை கேட்டு அவளுடைய கைகளை விளக்கி. அப்ப கண்ணம்மா சத்தம் போட்டு சிரிக்குது. எனவேதான் அந்த சிரித்து கொண்டிருக்கக்கூடிய அவளோட கைகளை விளக்குறா. இப்ப கண்ணை பொத்திட்டு தானே இருக்குது, அப்படியே கண்கள்ல இருந்து இவர் கையை கீழே இருக்கிற திரும்பி தழுவி என்ன செய்தி சொல்லுன்றேன். அப்ப சிரித்தி கொண்டிருக்கும் பொழுதே அவளோட கைகளை அப்படியே அவட கண்ணுல இருந்து எடுத்து திரும்பி தழுவி திடீரென என்ன செய்தா, திரும்பி திடீரென அவளை கட்டிப்பிடிச்சு என்ன செய்தான், நீ வந்திருக்கிற என்ன செய்தி சொல்லுண்டு யாரு கேக்குற, பாரதியார் கேக்குற. என்ன, அப்ப இவர் சிரிச்சு கொண்டிருக்கிறார், சரியான சந்தோஷம். அப்ப இவர் திடீரென்று பின்ன திரும்பி திடீரென்று கட்டுப்பிடிச்சு திரும்பி தழுவி என்று சொல்றதுதான், திடீரென அவளை கட்டி அணைத்து என்ன செய்தி சொல்லுனே, நீ வந்திருக்கிறா என்ன செய்தி சொல்லுன்னு அவள் கேட்கிற. யாரு, பாரதியார் கேட்கிறாரு. அப்ப இவர் கேட்கிற. சரியா? இப்ப காதல் என்று அப்படித்தான், காதல்ல வந்து அறிவார்ந்த தன்மை இருக்கக்கூடாது, அறியாமைத்தனம் தான் காதல் இருக்கணும், அப்பதான் காதல் அழகு. என்ன, காதல்ல அறிவார்ந்த தனத்தை காட்ட போனா அதுல சுவாரஸ்யம் இல்லை. காதல் ஒரு மடத்தனம்னு சொல்றோம், என்ன அது, காதலிகளுக்குள்ள ஒரு அறியாமைத்தனம் இருந்தால் தான் அந்த காதல் இருக்கக்கூடிய சுவை வெளிப்படும். அப்போ எங்கட கண்ணம்மா கேட்கிறா, அறியாமைத்தனமாகத்தான் கேள்வி கேட்கிற, நீ இதுல என்ன பார்த்த, நீ அதுல என்ன பார்த்தாய், நீ என்னையா கண்டன்னு சொல்லி இவ கேட்கிற. பாருங்க, அறியாமைத்தனத்துல கேட்கிறேன் பாருங்க. அது அறியாமைன்னு சொல்றது என்ன பேதமே இல்லை, அந்த காதல் மீதான அறியாமைத்தனம். சரியா? பாருங்க, அவள் கேட்கிறாள், நெறித்த திரைக்கடலில் என்ன கண்டிட்டாய். அவள் கேட்கிறாய், நீ இவ்வளவு நேரம் கடல்ல இருந்தாய் தானே, எதனாலும் நீ கடலுக்கு வாராய், எந்த நேரம் அந்த கடலையும் வானத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாய், சரி அதுல நீ கண்டதை கொஞ்சம் சொல்லேன் என்று கேட்கிற. அவதுல முதலாவதா கேட்கிறாள், நெறித்த திரைக்கடலில் என்ன கண்டிட்டாய். அதாவது இந்த நெருங்கி இருக்கக்கூடிய இந்த அலைகளை கொண்ட கடலை நீ என்னடா கண்ட, அவ்வளவு தூரம் அந்த கடலை விரைச்சி பார்த்துட்டு இருக்கிறாயே, நீ என்ன கண்ட என்று கேக்குது. சரியா? தொடர்ந்து சொல்றாள், நீல விசும்பினிடை என்ன கண்டுட்டாய். இந்த நீல வானம் இருக்குதானே, விசும்புட வானம், இந்த நீல வானத்தை நீ பார்த்துட்டே இருக்கிறாய், என்ன கண்ட சொல்லேன் என்று கேட்கிறாய். தொடர்ந்து பாருங்க, திரித்த நுரையினிடை என்ன கண்டுட்டாய். இந்த அலைந்து தெரியக்கூடிய சின்ன சின்ன நுரை இருக்குதே, அதுல நீ என்ன பார்த்தாய். சின்ன குமிழிகளில் என்ன கண்டிட்டாய். இந்த சின்ன சின்ன குமிழிகள் இருக்குதுன்னா நீர் குமிழிகள், அதுல நீ என்னத்தை கண்டாய். பிரித்து நித மேகமளந்தே, அதாவது நீ தினமும் வாராய்தானே கடலுக்கு, அப்ப நீ என்ன செய்யறாய், நுணுகி இந்த மேகத்தையே நீ பார்த்துட்டே இருக்கிறாய். அப்ப நீ இந்த நுணுகி தினமும் இந்த மேகத்தை ஆராய்ச்சி செஞ்சாய் தானே, அதுல நீ என்னத்தை கண்டாய். பேசுது என்றால் சரி சொல்லேன், இதுல எல்லாம் நீ என்னத்தை கண்ட, அதுல இருந்து நீ என்ன நலன்களை பெற்றுக்கொண்டுன்னு கொஞ்சம் சொல்லேன் பார்ப்போம். நீ இவ்வளவு வெறுக்க பார்த்துட்டு இருக்கிறாய் அதண்டு தண்ட காதலி இருக்கிற. யாரு, கண்ணம்மா இருக்கிற பாரதி கிட்ட. சரி, இப்ப இந்த இடத்துல பாரதி சொல்லலுமோ, கடல்ல என்னத்தடி காண, வானத்துல என்னத்தை பார்க்க,
வேற அலைகள் என்னத்தை பார்க்க வேற ஒன்றும் பார்க்கையில சும்மா தான் பார்த்தேன்னு சொன்னா அந்த காதல்ல சுவாரஸ்யம் இல்லை. இல்லைங்கதா? கடல் உண்ட முகத்தைய பார்க்க போறேன், கடல்ல மீனைத்தான் பார்க்க போறேன், இல்லைன்னா கடல் அலைகளைத்தான் பார்க்க போறேன்னு சொல்லி அவர் இங்கன விட கொடுத்துன்னு சொன்னா கண்ணம்மாக்கு காதல் என்ன, கண்ணம்மா அந்த காதல்ல சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். ஏன் பாரதிக்கு தெரியும் பிள்ளைகள் கண்ணம்மா புத்திக்காரி என்ன, கண்ணம்மா இப்படி கேட்டது அவளுக்கு தெரியாமலா? கண்ணம் ஏன் கேட்டு இப்படியான கேள்வி? இது எல்லாத்திலையுமே நீ என்னத்தான் கண்ட, எல்லாத்திலையுமே நீ என்னத்தான் கண்ட என்று பாரதியோட வாயால சொல்லணும்ன்றதைத்தான் கண்ணம் எதிர்பார்த்தது. அப்ப இது பாரதியாருக்கு தெரியும். ஓ நீ இப்படி விளையாட வாரா எனக்கிட்ட, நீ இந்த கேள்வி எல்லாம் கேட்டு இதுல எல்லாம் நான் உன்னைத்தான் பார்த்தேன்னு சொல்லித்தானே நீ ஆசைப்படுறாய், சரி நான் அப்படியே சொல்றேனே வீண் வம்பதுக்குன்னு சொல்லி இப்ப பாரதியார் பதில் சொல்றாரு பாருங்க. இந்த கண்ணம் ஆசைப்படுது பிள்ளைகள், சொல்லாமலே ஆசைப்படுது. நீ எல்லாத்துலயுமே நான் உன்னைத்தான் கண்டேன் பாரதியார் தன் வாயால சொல்லணும்ன்றத கண்ணம் ஆசைப்படுது. இது பாரதிக்கு தெரியும். எனவே பாரதியார் சொல்றத பாருங்க. நெறித்த திரைக்கடலில் நின்முகம் கண்டேன், ஒன்றுமில்ல இந்த அலைகள் கடல் இருக்குதே நெருங்கிய அலைகள், அதுல உண்ட முகத்தை தான் கண்டேன், வேற யாருக்கான. தொடர்ந்து பாருங்க. நீல விசும்பனிடை நின்முகம் கண்டேன், நீ கேட்டாய் தானே இந்த நீல வானத்துல எதை பார்த்தண்டு, அதுலயும் நான் உன்னை தாண்டி கண்ட வேற யாருக்கான, எனக்கு வேற யாரு இருக்குது என்று பாரதி சொல்றாரு. இந்த நீல வானத்திலையுமே நான் உன்னைத்தானே கண்டன், உண்ட முகத்தை தான் கண்டன். திரித்த நுரையினிடை நின்முகம் கண்டே, நீ கேட்டாய் தானே இந்த அலைந்து திரியக்கூடிய நுரைகளை நீ என்னத்தை கண்டே, அதுலயும் பாரேன் உன்னைத்தானே கண்டன், உண்ட முகத்தை தான் நான் பார்த்தேன். பாரதி சொல்லுது பாருங்க. சின்ன குமிழிகளில் நின்முகம் கண்டே, இந்த சின்ன சின்ன நீர் குமிழி இருக்குதே அதுலயும் பாரு உண்ட முகத்தை தான் நான் பார்த்தேன். இப்ப இது சொல்ல 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 கண்ணம்மாக்கு அங்களால சரியான சந்தோஷம். பாருங்க தொடர்ந்து பாருங்க. பிரித்து பிரித்து மேகம் வளர்ந்தே, என்னதுமா எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், ஸ்கிரீன்ல கீட்டான பாடல் ஸ்கிரீன்ல பாடல் விளங்குதுல. தெரியுமா? கொஞ்சம் இருங்க ஸ்கிரீன்ல போட்டுட்டு வரேன்னா. ஓகே இப்ப காணுதே. ஆம் டீச்சர். ஓ அப்போ அவர் சொல்றாரு, பிரித்து பிரித்து நிதை மேகம் மலர்ந்தே, நீ கேட்டாய் தானே இந்த நுணுகி நுணுகி நீ மேகத்தை ஆராய்ஞ்சிருக்கிற, அதுல என்னடா கண்டு, அதுல பாரு நான் உண்ட முகத்தை தானே கண்டன் என்று இவர் சொல்றாரு. யாரு? பாரதியார் சொல்றாரு. அப்ப இன்னும் தொடர்ந்து சொல்றாரு பிள்ளைகள், அதோட முடிக்க இல்லை. என்ன அவர் சொல்றாரு? பிரித்து பிரித்து நித மேகம் மலர்ந்தே, பெற்றதுன் முகம் அன்றி பிரிதொன்றில்லை. இங்க பாரு கண்ணம்மா, நான் எல்லாத்துலயுமே உண்ட முகத்தை தானே பார்த்தேன், நெறித்த திரைக்கடலே உன்னதான் கண்டேன், இந்த வானத்திலே நான் உன்னதான் பார்த்தேன், நுரைகளே உன்னத்தான் கண்டேன், சின்ன குமிழிகளே உன்னத்தான் கண்டேன். சரி மேகத்தை பிரிச்சு பிரிச்சு நுணுகி ஆராய்வோம்னு பார்த்தா அதுலயும் நான் உண்ட முகத்தை தவிர வேறொன்றையும் காண இல்லையேன்னு சொல்றேன். யாரு? பாரதி சொல்ற. சிரித்த ஒளியில் அவள் கை விளக்கிய, இப்ப நீதான் வந்திருக்கிறாய் கையை எடுடின்னு சொல்லும் போது நீ சிரிச்சாய்தானே, உன்னை சிரிப்பு சத்தத்தை கேட்டு நான் உன்னை திரும்பி கட்டி அணைக்கும் பொழுதும் அதுலயும் நான் உண்ட முகத்தை தானே கண்டன், அதுலயும் நான் என்ன செஞ்சேன் உண்ட முகத்தை தான் கண்டன் என்று சொல்லி என்ன செய்யறா பாரதியார் பதில் கூறுகிறார். இதுதான் கண்ணம்மாயின் காதல். என்னது கிளியரா? ஆம் டீச்சர். இது வந்தா எழுதுவீங்களா எக்ஸாமுக்கு? ஓ டீச்சர். எழுதிட்டார், நாங்க எழுத மாட்டோமா? என்னது? பாரதி அறைவில் எழுதிட்டார், நாங்க எழுத மாட்டோமா? அதுதானே, பாரதியாரே எழுதிட்டாரு நீங்க எழுத மாட்டீங்களா? சரியான கேள்வி. ஓகே அப்ப இந்த 4 இந்த 4 பந்தயம் தான் பிள்ளைகள் கண்ணம்மான் காதல். அழகான ஒரு காதல், இன்ட்ரெஸ்ட், சரியான இன்ட்ரெஸ்ட். என்னென்ன கேள்விகள் வந்திருக்குதுன்னு பாப்போமா? ஓகே இதுல என்ன சரி டவுட் இருக்குதான்னு பாருங்க. இல்ல மேடம். இல்ல எப்படி டவுட் வரும் என்ன? நல்லா என்ன பாரதியார் இல்லாட்டி இன்னும் எழுதியிருப்பாரு. பாருங்க பாரதி எந்த அளவுக்கு கண்ணம்மா மீது காதல். ஒருவேளை தான் பிழையான ஆன்சர் சொன்னா கண்ணம்மாட மனசு கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துலயுமே நான் உன்னைத்தான் கண்டேன், உன்னை தவிர வேறு யாரும் சரி என்ற கண் பாக்குமா என்று அந்த அளவுக்கு அதுல உருகி உருகி எழுதியிருக்கிறார். விளங்கினதா? தாத்தா ஆம்.
அதான் கொஞ்சம் மேல இருந்து கொஞ்சம் நார்மலா சொல்லிட்டு வரீங்களா ஃபர்ஸ்ட்ல இருந்து? சரி பாருங்க. அதாவது மாலை பொழுதில் ஒரு மேடை மிசையே, மாலை நேரத்துல கடற்கரையில இருக்கக்கூடிய ஒரு கல்லு மேடைக்கு மேல வானையும் கடலையும் நோக்கி இருந்தேன். இவர் என்ன செய்யறாரா? வானத்தையும் கடலையும் பார்த்து கொண்டு இருக்கிறாரா. மூளை கடனிலை அவ்வான வளையம். அப்ப அந்த கடல்ட மூளையும் சரி, வானத்திட மூளையும் சரி என்ன செய்யுதாம்? ஒன்றை ஒன்று நெருங்கி கொண்டு இருக்கு. அப்ப இவருக்கு அது எப்படி விளங்குதுண்டா பிள்ளைகள்? முத்தமிட்டே தழுவி முகில்கள் கண்டேன். அது முத்தமிட்டு கொண்டு இருக்கிற மாதிரி விளங்குதாம். ஒரு லவர் இன்னொரு லவரோட என்ன முத்தம் முத்த காட்சி செய்யற மாதிரி இவருக்கு விளங்குதாம். அப்ப அதுல இவர் அப்படியே தன்னை மனதை பறிகொடுத்து என்ன செய்யறாரு? தன்னையே மறந்து அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி அந்த காட்சியை பார்க்கும் பொழுது பிள்ளைகள் இவருக்கு விளங்குது, யாரோ ஒருத்தர் பின்னாடி வந்து இவருடைய கண்ணை மறைக்கிற மாதிரி விளங்குது. அப்ப இவர் கண்ணை மறைச்சால் பின்ன திரும்பி பார்க்க முதல் யாரு கண்ணை மறைச்சா என்று பாக்குறதுக்கு முதலே இவரு கண்டுபிடிக்கிறாரு யாரு பின்னால வந்தேன்னு சொல்லி. அதாவது அவருடைய பட்டாளிலிருந்து வரக்கூடிய வாசத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாரு. அதே மாதிரி கண்ணை மறைச்சாட கைகளை தொட்டு கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி உள்ளத்திலிருந்து ஓங்கி வரக்கூடிய அந்த சந்தோஷத்தை வச்சு கண்டுபிடிக்கிறேன். எனவே இப்படியான அந்த உணர்வுகள் மூலமாக இவருக்கு விளங்குது. சரி, இப்படியான உணர்ச்சிகள் ஏற்படுதுன்னு சொன்னா இது தன்னை காதலியாத்தான் இருக்க வேண்டும் என்றதை இவர் உறுதி செஞ்சு கொள்றாரு. சரி, காதலி தானான்னு பார்க்கும் பொழுது அப்படியே பின்ன திரும்பி பார்க்கிற பிள்ளைகள் பார்த்தால் அவளேதான் காதலிதானது உறுதியாயிட்டு. எனவே அந்த கண்களுக்கு உறுதி செய்யறதுக்காகபடி இவர் திரும்பி தழுவி கட்டிப்பிடிக்கும் பொழுது என்ன நடக்குது? சரி, தான் நினைச்சது சரி, தண்ட காதலி தான் வந்திருக்குது என்று விளங்குது. எனவேதான் காதலுக்கு சரியான சந்தோஷம். ஏன்? தண்ட காதலை நான் அறிமுகப்படுத்தாமலே தான் வந்ததாக கண்டுபிடிச்சிட்டானேன்னு சொல்லி. எனவேதான் தலைவி, அதாவது கண்ணம்மா கொஞ்சம் கேள்விகளை கேட்கிறாள். இங்க வா, நீ எதனாலும் கடலுவாராய் தானே? இந்த கடல்ல நீ என்ன பார்த்த? இந்த வானத்துல நீ என்ன பார்த்த? இதோ இந்த நுரைகள்ல நீ என்ன பார்த்தாய்? இந்த சின்ன குமிழிகள்ல நீ என்ன பார்த்தாய்? இந்த மேகத்துல நீ என்னதான் பார்த்தாய்? சொல்லுன்னு கேட்கவும் பாரதி சொல்ற, என்னடி கேள்வி இது? எல்லாத்துலயுமே நான் உன்னைத்தான் பார்த்தேன், கடல்லையும் உன்னைத்தான் பார்த்தேன், என்ன வானத்திலையும் உன்னைத்தான் பார்த்தேன், நுரையிலையும் உன்னைத்தான் பார்த்தேன், குமிழிகள்லையும் உன்னைத்தான் பார்த்தேன். ஏன்? இந்த மேகத்தை அலைஞ்சு பார்க்கும் போது உன்னைத்தான் கண்டேன், நீ உன்னை பார்த்த கண்கள் வேறொன்றை காணா, எல்லாத்துலயுமே உன்னைத்தான் பார்த்தேன்னு சொல்லி பதில் கூறக்கூடிய பாடலாத்தான் இது காணப்படுது. பாருங்க, ஒரு டயலாக் மாதிரி தான் இது போகுது. கண்ணம்மா கேள்வி கேட்கிறது, பாரதியார் விட கூறுறது. இப்படித்தான் அந்த உரையாடல் பாங்குல தான் இந்த கவிதை அவர் அமைச்சிக்கிறாரு. சரியா? அவட மொழிநடை சிறப்புகளும் சொல்லலாம். விளங்குனதா ரிசா? விளங்கிட்டா? ஓ மேடம். டீச்சர் நன்றாக டீச்சர் நன்றாக நன்றாக விளங்கியதா நம்மட பிள்ளைகளுக்கு. எப்படி வழங்க? ஓகே, நன்றாக விளங்கினது. சரி, ஃபைனல் எக்ஸாம்ல வந்தா நன்றாக எழுதவும் வேணும். அது நினைவுல இருந்தா சரி. ஓகே, கேள்விக்குள்ள போவோம். சரி, முதலாவது கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். பாரதிக்கு ஓ என்னது முகசிரா? நீங்க விளங்கப்படுத்திட்டீங்களே, அப்ப நீங்க நல்லா எழுதலாம்னு சொல்லுறது. அது சரியா? முதலாவது கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். பாரதிக்கு இயற்கை மீது இருந்த ஈடுபாடு என்னன்னு கேட்கலாம். சரி, நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப இவ்வளோ நான் கவிதையை நல்லா விளங்கப்படுத்தி போட்டுட்டேன். இப்ப நீங்க சொல்லுங்க, பாரதிக்கு இயற்கை மீது இருந்த ஈடுபாடு இந்த கவிதையில எப்படி வெளிப்படுது? அந்த ஃபர்ஸ்ட் பந்தில விளங்குது. வானத்தையும் கடலாக ஒன்றாக இணைச்சு அவர் பாடியமே. அதுல வாரது. கடற்கரைக்கு சென்று மாலை பொழுதில் இயற்கை காட்சிகளை கண்டு மகிழ்ந்தேன். வெரி குட் பிள்ளைகள். அவருக்கு இயற்கை மீது ஒரு ஈடுபாடு இருந்ததால தானே பிள்ளைகள் அந்த மனுஷன் எந்த நாளும் கடற்கரைக்கு போறான். என்ன பாவம், கடற்கரைக்கு போனதே அவருடைய இயற்கை மீது ஈடுபாடு தானே. அப்ப நீங்க சொல்லணும்,
மாலை நேரத்தில் கடற்கரையில ஒரு மேடை போன்ற இருக்கையில் அமர்ந்து கொண்டு அந்த கடற்கரையை பார்த்துட்டு இருக்கிறதே அவருக்கு இருக்கக்கூடிய இயற்கை மீதான ஈடுபாட்டைத்தான் காட்டி நிக்குது. வேற என்ன சொல்லலாம்? முழு பாடல் பகுதியும் இயற்கையுடனே காணப்பட்டு மூளைக்கடலில் அவ்வான Very வலையில் good. முத்தமிட்டு கடல் கொண்டது. ம். இயற்கையை வந்து கடவுளுக்கு ஒப்பிடுகிறது வருமா? அதாவது இப்படி சொல்லணும் அதுக்கு. இயற்கை எங்கிலுமே இறைவனை காணக்கூடிய வகையில் இருக்கிறதால அவருடைய இயற்கை மீதான ஈடுபாட்டை சொல்லலாம். வேற சொல்லலாம் தானே பிள்ளைகள்? பாருங்க, கடலையும் வானத்தை முற்று நோக்கி அதிலேயே தன்னை மறந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது அவருக்கு இயற்கை மீதான ஈடுபாட்டை காட்டுது. என்ன வேற என்ன சொல்லலாம்? காதலிட வினாக்கு வந்து இயற்கையிலேயே விடையளிக்கிறது. வெரி குட். டீச்சர் வேற நீல நெருக்கடியில நெஞ்சு செலுத்தி நேரம் கழிவதில். கடலினுடைய எல்லை பகுதிகள் பாரதியினுடைய கடலுக்கு ஆள் வளைவினார்கள். அடுத்து என்ன சொல்லலாம்? அந்த நீல நிறமான கடலுக்கும் வானத்துக்கும் இடையில தோடுகின்ற அந்த நெருக்கமான காட்சியில தன்னுடைய நெஞ்ச பறிகொடுத்து காலம் போறத கூட உணராமல் இருக்காரு தானே. இது அவருடைய இயற்கை மீதான ஈடுபாடு. உண்மையில இயற்கை மீதான அவருக்கு ஒரு ஈடுபாடு இருந்ததாலதான் தன்னை மறந்து இயற்கையை பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன இவங்களுக்குமே பிள்ளைகள் ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்தால்தான் தன்னை மறந்து பார்த்துட்டு இருக்கிறார். இந்த பாய்ஸை பாருங்க, ஏதாச்சும் ஒரு மெச் போட்டேன்னு சொன்னா பக்கத்துல என்ன நடக்குதுன்றே விளங்காதவர்களுக்கு அந்த டிவி ஃபுல்லா தான் அவங்களோட கண் இருக்கும், தன்னை மறந்து பார்த்துட்டு இருப்பார்கள். அத மாதிரிதான் இயற்கை மீதான இந்த ஈடுபாடு பாரதிக்கு இருந்ததால அவரையே மறந்துட்டு அவர் அந்த இயற்கை காட்சியை பார்த்துட்டு இருக்கிறாரு. விளங்கினதா? இதெல்லாம் பாரதிக்கு இயற்கை மீது இருந்தான ஈடுபாட்டை எழுதலாம். விளங்கினதா? டீச்சர் ஓகே, சரி. அதுல என்ன சரி டவுட் இருக்குதா? இந்த இயற்கை மீதான ஈடுபாடு கேட்டா முதலாவது பந்தி ஃபுல்லா வரும் விடைக்கு. டவுட் இருந்தனா கேளுங்க, இல்லைன்னா அடுத்த கேள்விக்கு போ. அப்ஷான் என்ன சரி டவுட் இருக்குதா? மெனிஷன் வேற யாரு? அபிநயா இருக்குதா? டவுட் இல்ல மேம். ஓகே, சரி. ரெண்டாவது கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். கண்ணம்மாவை தன்னுடைய உயிர்காதலிதான் வந்திருக்கிறார் என்பதை பாரதி எவ்வாறு அறிந்து கொண்டார் என்பதாக கேட்கலாம். எப்படி? கண்ணம்மாவை தான், அதாவது தன்னுடைய உயிர்காதலி தான் வந்திருக்குது என்பதை கவிஞர், அதாவது பாரதியார் எவ்வாறு அறிந்து கொண்டார் என்பதை கேட்கலாம். எப்படி எழுதுவீங்க? கண்களை பொத்திய கைகளை தொட்டு வெரி குட். அடுத்தது கண்ணம்மாவின் பட்டாடையில் இருந்து வீசிய நறுமணம். அவள் அருகில் வந்தபோது ஒன்று சேர்ந்த இரண்டு உள்ளங்கள் எழுப்பும் ஓசை உணர்வின் மூலம் தன் கண்களை பொத்தியது கண்ணம்மா என அறிந்து கொள்கிறார். வேற இயற்கை அம்சங்கள் அனைத்திலும். வெரி குட். இயற்கை அம்சங்கள் காணுகின்ற இயற்கை காட்சிகள் அத்தனையிலுமே அவளுடைய முகத்தை காண்பதால் அவர் நினைக்கிறாரு தன்னுடைய காதலிதான், உயிர் காதலிதான் என்றதை விளங்குறாரு. சரியா? அப்ப அதுக்கு இரண்டாவது பந்தியிலிருந்து விட வரும். அது கிளியர் தானே? ஆம் டீச்சர். டீச்சர் அந்த கேள்வியை மறக்கலுங்க. கண்ணம்மாவே கவிஞரின் உயிர் காதலி என்பதை எவ்வாறு அறிந்து கொண்டார்? கண்ணம்மாதானாம் கவிஞருடைய உயிர் காதலி என்பதை அவர் எவ்வாறு உணர்ந்து கொண்டார்? சரியா ருக்கையா? ஓகே, இன்னொரு கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். இந்த பாடல் பகுதியில கண்ணம்மா மீது அந்த என்ன இந்த புள்ளிடம் மீது கண்ணம்மா மீது பாரதி கொண்ட காதல் எவ்வாறு வெளிப்படுத்துகின்றது? காதலன் காதலி மீது எவ்வாறு காதல் வச்சிருக்கிறான், அது எப்படி வெளிப்படுதுன்னு கேக்குது. பாருங்க, கண்ணம்மா மீது பாரதி கொண்ட காதல், இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? இயற்கையில் இருந்தபோது காதலி வந்து தன் கண் பொத்தியதில் என்பது. அது மட்டுமா வரும்? நெருங்கி அலைகள்ட வந்து அவள்ட மொத்த காணிய. வெரி குட். இயற்கை ஒன்றுமே தந்த காதலிட முகத்தை கண்டது. துறையில சிறிய அலைகள் நீர்கொள்மைகள்ல. இயற்கை காட்சிகள் அத்தனையிலுமே தன்னுடைய காதலிட முகம் கண்டதால
கண்ணம்மா மீதான பாரதியோட காதல் வெளிப்படுது. அவர் எந்த அளவு லவ் வச்சிருக்கிறாரு கண்ணம்மா மீது என்றது இதன் மூலமா தான் அவர் வெளிப்படுத்துறாரு. எப்படி அவர் காணுகின்ற காட்சி அத்தனையுமே கண்ணம்மாவா தான் இருக்கிறாரு. என்ன எனவே அதை தொடர்ந்து வரக்கூடிய பந்திகள் எழுதணும். வேற என்ன சொல்லலாம்? பின்னால வந்து கை கை பொத்தின ஒருத்தரை திரும்பி பார்க்காமலே கண்டுபிடிக்கிறதா இருந்தால் கண்ணம்மா மீது இவர் எவ்வளவு உருகி உருகி காதல் கொண்டிருப்பாரு. என்ன கண்ணம்மா மீது உருகி உருகி காதல் கொண்டிருந்தால் தான் கண்ணம்மாட வாசனை தெரிஞ்சிருக்கணும். கண்ணம்மாட சிரிப்பு சத்தம் அவரு பழகி இருக்கணும். கண்ணம்மாவினுடைய கைகள் அவரு பழக்கப்பட்டிருக்கணும். எனவேதான் கண்ணம்மா மீது ஒரு உயர்ந்த நல்ல ஒரு காதல் வச்சிருக்கிறதாலதான் பிள்ளைகள் திரும்பி பார்க்காமலே வந்தது கண்ணம்மா என்பதை தொடுகை மூலமாக, அவளோட சிரிப்பு சத்தம் மூலமாக, வாசத்தின் மூலமாக, உள்ளத்தில் ஏற்படுகின்ற சந்தோஷத்தின் மூலமாக இவர் உணர்ந்து கொண்டது. எனவே கண்ணம்மா வைத்திருக்கக்கூடிய காதல் இதிலிருந்து தான் வெளிப்படுது. அவர் எந்த அளவு தூரம் ட்ரூ லவ் வச்சிருக்கிறாரு கண்ணம்மா மீது என்றது விளங்கினதா? அதோடு சொல்லணும், காணுகின்ற இயற்கை காட்சிகள் அத்தனையிலுமே கண்ணம்மாவினுடைய முகத்தை பார்த்ததால இவர் எந்த அளவு தூரம் கண்ணம்மா மீது காதல் வைத்திருக்கிறாருன்றது விளங்கும். ஏன் கண்ணம்மா மீது காதல் வச்சதாலதான் கண்ணம்மாட முகம் காணுது. கண்ணம்மா மீது காதல் வைக்காம பொன்னம்மா மீது காதல் வச்சா யாட்ட முகம் காணும்? பொன்னம்மாட முகம் தான் கண்டிருக்குமே. எனவேதான் கண்ணம்மா தான் இவருடைய காதலியா இருக்குது, அவளைத்தான் இவர் விரும்பினன்றதால தான் எனது காணுகின்ற அத்தனை காட்சிகளையுமே அவளுடைய முகம் காணுது. எனவே இவர் எந்த அளவு தூரம் காதல் வச்சிருக்குதுன்னு கேட்டா நீங்க இந்த விஷயங்கள் உள்ளடக்கி கொடுக்கணும். விளங்கினதா? ஓகே, இன்னொரு கேள்வி கேட்கலாம். இப்ப நாங்க கேட்டது கண்ணம்மா மீது பாரதி வைத்த காதல். இப்ப இன்னொரு கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள், பாரதியின் மீது கண்ணம்மா வைத்த காதல் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது என்ற ஒரு கேள்வி. எப்படி ஒவ்வொரு விஷயத்துல என்ன கண்டிப்பா ஒவ்வொருத்தராக சொல்லுங்க. ஒவ்வொரு காட்சியிலும் என்ன கண்டிப்பா என்று கேட்கும் பொழுது சமூகத்தையே கண்டிப்பா என்ற பதிலுக்கான ஆவல் காத்துக் கொண்டிருக்கிறது. ரினாசா கதைக்கிறது யாரு சரி விளங்குதா? எனக்கு விளங்குது இல்லையே. கண்ணம்மா பாரதியிட மீது எப்படி காதல் வச்சிருக்குது? கண்ணம்மாட காதல் எப்படி வெளிப்படுது பிள்ளைகள்? அவ கொண்ட காதல காரணமா தான் அவ வந்து பாரதியோட கண்ணை வந்து பின்னுக்கால பொத்தி அவரை விழிப்பூட்டுற. வெரி குட். இப்பதான் காதல் வெளிக்கே வருது. விட வரணும். இப்படி எப்படி கண்ணம்மா பிள்ளைகள் பாரதியிட மேல் உண்மையான காதல் வச்சிருக்கிறதாலதான் அவனுக்கு தெரியாம பின்னாடி வந்து அவன் கண்ணை பொத்துனது. இப்ப நாம ஒத்தனை மேல காதலாட்டி அவன் கண்ணை பொத்தமா தெரியும் ஷூரா திரும்பி அடிப்பானுண்டு. அவ தாங்கள் விரும்புகின்ற ஆக்கள்கிட்ட தான் கண்ணை பொத்தி நாங்க விளையாடுறோமே. ஏன் அவங்களோட மேலங்களுக்கு காதல் இருக்குதுன்றபடியால் அவங்களோட நாங்க விளையாடுவோம். எனவேதான் பாரதியின் மீது கண்ணம்மாக காதல் இருந்ததாலதான் கண்ணம் என்ன செஞ்சது? சொல்லாம பேசாம பின்னால வந்து கண்ணை மறைச்சு கண் பொத்தி விளையாடினது. விளங்கினது. வேற என்ன சொல்லலாம்? கேள்விகள் அறியாதபடி கேட்டது. தன்னை அறிய வேண்டும் என்று எதிர்பார். வெரி குட். அதையும் சொல்ல. அதோட பிள்ளைகள் இன்னொரு விஷயம் சொல்லலாம். கண்ணை யாரென்று சொல்லாமலே அவனாகவே தன்னை அறிய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கண்ணம்மா கிட்ட இருக்குதா இல்லையா? அவனாக சொல்லாம அவனாகவே இவதான் வந்திருக்காருன்றத உறுதி செய்து கொள்ளணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கண்ணம்மா கிட்ட இருக்குது. அதனாலதான் அவ வந்த உடனே நான் தான் வந்திருக்கிறேன்னு சொல்ல இல்லை. என்ன பின்னால கண்ணை மறைச்சு கேள்விகள் கேட்டுதான் அது உறுதிப்படுத்தி கொண்டது. எனவே உங்களுக்கு சொல்லலாம், தன்னை யாரென்று சொல்லாமலே பாரதியாரே தன்னை அறிய வேண்டும் என்ற, அதாவது அவனே தன்னை அறிய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு கண்ணம்மாவிடம் இருக்கிறதும் கண்ணம்மாட காதலை வெளிப்படுத்துது. உண்மையிலேயே காதல் ஒன்று இருந்ததாலதான் அவ இப்படி விளையாடுறா. அவ யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லாம அவனாகவே சொல்லணும் என்று எதிர்பார்க்கிறது. எனவே அந்த எதிர்பார்ப்பு காதலால வரக்கூடிய ஒரு விடயம். எனவே நீங்க அதையும் கொடுக்கலாம். அது விளங்கினதா அந்த பாயிண்ட்? டீச்சர். வேற என்ன சொல்லலாம்? அந்த தொடுகையா இருக்கட்டும், அதே மாதிரி அவள் சிரிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே அவளுடைய உணர்வுகள் எல்லாம் காதலால வந்ததுதான். ஏன் அவளுக்கு சரியான சந்தோஷம். என்ன பாரதியாரவே கண்டுபிடிச்ச உடனே சரியான சந்தோஷம். எனவே சிரிக்கிறா.
காதல் இருந்ததால தானே சிரிக்கிறேன். எனவே நீங்க சொல்லலாம் அந்த தொடுகை, அவளுடைய சிரிப்பு, அவளுடைய உணர்ச்சிகள் எல்லாம் அந்த காதல்ல வெளிப்படுது. வேற யாரு மெசேஜ் போட்டிருக்கீங்க? விடை உண்டு. எது? கையை விலக்கி அணைக்க அனுமதி கொடுக்கிறாள். அதையும் சொல்லலாம். தன்னை காதலனா இருக்கிறதாலதான் அணைப்பதற்கான அனுமதி கொடுத்திருக்கிறது என்ன? ஓ, இப்ப காதல் கூடி தரமான பதில்கள் வெளிவருது. அது யாரு போட்டது அந்த விட? டீச்சர் அப்புறம் அவன் வந்து கேக்குற ஒவ்வொரு கேள்வியிலையும் பாரதியோட விட வந்து அவளா இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. வெரி குட். அதை எப்படி சொல்லலாம்? அதாவது இயற்கையில் என்ன கண்டிட்டா என்று அவ இயற்கையை மையப்படுத்தி கேள்வி கேட்கும் பொழுதோ அதற்கான விடை நீ என்னத்தான் கண்ட என்று தன்னை காதலன் சொல்ல வேண்டும் என்பது அவ எதிர்பார்த்து நிற்கிறது. இல்லைங்க, அவ கேள்வி கேட்டது சும்மா இல்ல. நீ எல்லாத்துக்கும் விட என்னத்தாண்டா சொல்லணும் என்றதை எதிர்பார்த்து கொண்டுதான் இவ அந்த கேள்வியை கேட்டது. எனவேதான் நீ இந்த இயற்கை அம்சங்களில் என்ன கண்டிட்டா என்ற கேள்வியினூடாக நீ என்னைத்தான் கண்டிருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. கண்ணம்மாட காதலை வெளிப்படுத்துது. எனவே கண்ணம்மாவின் காதல் கேட்டேன்னு சொன்னா நீங்க இப்படித்தான் எழுதணும். ஒன்று, அவன் அறியாதபடி பின்னால வந்து கண்ணை மறைக்கிறது, தான் யார் என்று சொல்லாமலே தன்னை தெரிஞ்சு கொள்ளணும் என்றதை விரும்புறது, அதே மாதிரி சிரிக்கிறது, கட்டி அணைக்கு அனுமதி கொடுக்கிறது, அதே மாதிரி இயற்கையில் என்ன கண்டிட்டா என்று கேள்வி கேட்பதினூடாக நீ என்னத்தான் கண்ட என்று சொல்ல வேண்டும் என்ற பதிலை எதிர்பார்த்து நிற்கிறதும் கண்ணம்மாவிட காதலைத்தான் சொல்லுது. சரியா? அதே மாதிரி பாரதியிட காதலை கேட்டண்டா பட்டாடையிட அந்த இவ வந்தத பின்ன திரும்பி பார்க்காமலே இவர் அறிஞ்சு கொள்றது, இயற்கையான அம்சங்கள் எல்லாத்திலையுமே இவத்தான் கண்டுன்னு சொல்றது, இதெல்லாமே அவருடைய காதலாக வரும். சரியா? இவ விலங்கி நான் 2 பேரோட காதல் கேட்ட எப்படி எழுதணும்ண்டு. வெரி குட். விட வருது. சங்கமன் விட போட்டுட்டு போறாரு. என்ன மௌனமாக இருந்து பாரதி கூறும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதுவும் என்ன காதலினுடைய ஒரு வெளிப்பாடு. சரியா? பாரதி சொல்ல ரசிச்சு ரசிச்சு கேட்டுக்கொண்டிருக்கிறது. விளங்கினதான்? இதெல்லாம் கண்ணம்மாவினுடைய காதலாக வரும். சரியா? ஓகே, அந்த 2 கேள்வியும் கிளியரா? பாரதியினுடைய காதலும் கண்ணம்மாவினுடைய காதலும். அப்ப நீங்க எந்த கேள்வி கேட்கிறாங்கன்றதை நீங்க கட்டாயம் பார்க்கணும். இது கண்ணம்மாவை குறிச்சு கேக்குதா அல்லது பாரதிய கேட்கிறாண்டு கட்டாயம் அந்த கேள்வியை பார்க்கணுமா? இங்க கேள்வி குழம்பலாம். சரி, அடுத்தது கேட்கலாம் பிள்ளைகள். கண்ணம்மா என் காதலி என்ற இந்த பாடல்ல காணக்கூடிய சிறப்புகள் என்னன்னு கேட்கலாம். என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது இந்த கவிதையில? ஒரு கடவுளை வந்து தன்னை காதலியா பாவனை செஞ்சு பாடுறது ஒரு சிறப்பு தான் டீச்சர். வெரி குட். அதாவது இதுக்கு நீங்க இப்படி சொல்லணும். எப்படி? பாரதிக்கு கண்ணன் மீது இருந்தான பக்தியிட உச்ச வெளிப்பாடால அவர் கண்ணனை காதலியாக பாவனை செய்து பாடி இருக்கிறது இந்த கவிதையோட ஒரு சிறப்பம்சமா இருக்குது. ஏன்னா கண்ணன் மீதான அந்த அளவு பக்தி பிள்ளைகள் எதை பார்த்தாலுமே இவரை கண்ணனை பாக்குற மாதிரிதான் விளங்குது. எனவேதான் இவர் இப்படியான கவிதையை அமைச்சிருக்கிறார். சரியா? வேற என்ன சொல்லலாம்? இயற்கையான அம்சங்கள் எடுத்து இயற்கையோடு ஒட்டி இருக்கக்கூடிய வகையில கவிதை அமைச்சிருக்கிறது. வெரி குட். இயற்கையில பல்வேறு கூறுகள் எடுத்திருக்கிறதுன கடல், வானம், நுரைகள், நீர்க்குமிழிகள், மேகங்கள் இப்படின்னு சொல்லி இயற்கையோட ஒவ்வொரு கூறுகளையும் கவிதையில உள்ளடக்கி இருக்கிறதும் சிறப்பு. வேற என்ன சொல்லலாம்? ஒருத்தரா சொல்லுங்க. வெரி குட். உரையாடல் பாங்காக இந்த கவிதை அமைஞ்சிருக்குதுன்னு காதலி கேட்கிறது, காதலன் பதில் சொல்றது, இப்படி உரையாடல் பாங்கள் அமைஞ்சிருக்கிறதும் இந்த ஒரு சிறப்பு இருக்கும். வேற என்ன சொல்லலாம்? எளிமையான எளிய பதம், எளிய நடை, சிறந்த ஓசைன. வெரி குட், வெரி குட். அடுத்து வேற என்ன சொல்லலாம்? வர்ணனையான கற்பனை பாங்கான வகையில இந்த கவிதையை அமைச்சிருக்கிறதும் இதுல ஒரு சிறப்பு. வேற என்ன? இது ஒரு மரபு கவிதையா இருந்தாலும் இசையோட பாடக்கூடிய வகையில் அமைச்சிருக்கிறதா இல்லையா? எனவே இதுவும் ஒரு சிறப்பு.
சொல்லுங்க. வினாவிடை பாங்குல அமைஞ்சிருக்குது. அதைத்தான் சொன்னோம்னா உரையாடல் பாங்கு. அதை நீங்க வினாவிடை பாங்கன்னு கூட போடலாம். சரியா? வாசகர்களுக்கு இன்னும் ஆர்வத்தை ஊட்டும் வண்ணம் கவிதை அமைந்திருக்கிறது. வெரி குட். அதுவும் சொல்லலாம். நாடக அடுத்து இன்னொன்னு பாங்குல சொல்லலாம். நாடக பாங்கு. அடுத்து இன்னொன்னு சொல்லலாம். வெரி குட். அடுத்து இன்னொன்று சொல்லலாம் பிள்ளைகள், இந்த காதலர்களுக்கு மத்தியில பிரபலமாக விளையாடக்கூடிய இந்த கண் பொத்துதல் என்ற நிகழ்ச்சியை இந்த கவிதையில பயன்படுத்திக்கிறதும் இதோட ஒரு சிறப்பம்சம். என்ன குறிப்பா கண் பொத்துதல் என்ன காதலன் காதலிகளுக்கு இடையில நடக்கிற ஒரு செல்ல விளையாட்டு. என்ன அன்பின் காரணமாக விளையாடுறது. எனவே அந்த கண் பொத்துதல் என்ற அந்த காதலர்களுக்கு மத்தியில நடக்கிற நிகழ்ச்சிய இந்த கவிதையில இவர் வச்சிக்கிறதும் இந்த கவிதையில் காணக்கூடிய ஒரு சிறப்பம்சமாக சொல்லலாம். சரியா? கிளியரான பாருங்க. டீச்சர் சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட். இப்படி ஒரு லவ் வைக்கிறா, இப்படி ஒரு காதலிக்கிறான்னு கேட்டேன். தெரியாது, இருக்குமோ தெரியல. ஆனா இவரு கற்பனையில எழுதி இருக்கிறாரு. காதல் மரபுல கற்பனைக்கு இதெல்லாம் சாத்தியம். ஓ, கற்பனையில தான் நடக்கும் இதெல்லாம். ஆனா அவரோட கற்பனைக்கு நாங்க மதிப்பு கொடுக்கணும் பிள்ளைகள். எந்த அளவு உருகி உருகி எழுதி இருக்கிறாரு சொல்லுங்க. காதலன் காதலி உணர்வுகள் வெளிப்படுத்தப்படுது அப்படின்னு. வெரி குட். அதுவும் சொல்லலாம். ஓகே, இப்ப கண்ணம்மான் காதலில வரக்கூடிய கேள்விகள் பார்த்தாச்சு. என்ன கிளியரா இல்ல? 11 மணிக்கும் கிளாஸ் இருக்குதானே? இருக்குது. பாருங்க கிளியரா இல்லையாண்டு. என்ன சொல்லி டவுட் இருந்தா கேட்கலாம். ரெக்கார்டிங்கா போட்டுடுறேன். நான் இப்பதான் கிளாஸ் ஜாயின் ஆகினேன். நான் இந்த ரெக்கார்டிங் தனியா எடுத்து போடுறேன்னா. சரி.